இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, மரியன்னையுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் யாவரையும் தினமொரு திருப்பாடல் வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் திருப்பாடல் நம்மை வலிமைப்படுத்துகிறது. திருப்பாடலின் வழியாக நாம் இறைவனை இன்னும் அதிகமாக போற்றி புகழ ஒவ்வொரு நாளும் திருப்பலி நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தருகிறது. அவ்வாறு இன்றைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் எண் 69. உதவிக்காக மன்றாடிய மன்றாட்டாக இந்த திருப்பாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடலை தாவீது அரசர் எழுதியிருக்கிறார். திருப்பாடல் 150 எண்களையுமே அவர் முழுமையாக எழுதவில்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் எழுதப்பட்டு ஒன்றாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் அரசர் தாவீது. இதை மீண்டும் மீண்டும் சொல்ல காரணம், திருப்பாடல் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சூழ்நிலையின் கருத்தில் கொண்டு பாடப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வாறாக இது உதவிக்கான மன்றாட்டு பாடலாக, திருப்பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவா, எனக்கு இரங்கும், என்னை வழி நடத்தும், நான் கழுத்தளவு மூழ்கிவிட்டேன் என்றெல்லாம் சொல்ல காரணம், இவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய சரிவின் பக்கத்திலே தன்னுடைய வாழ்க்கையை இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இவர் திருப்பாடல் 69:16 இவ்வாறாக சொல்கிறது: ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும், உமது பேரன்பு நன்மை மிக்கது, பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். ஏன் இவர் ஆண்டவரை தன் பக்கம் திரும்பு என்று மன்றாட காரணம், ஆண்டவருடைய முகம் இவருக்கு தேவைப்படுகிற அருளையும் இரக்கத்தையும் ஆற்றலையும் அளிக்கிறது என நம்புகிறார். காரணம், இவருடைய வாழ்க்கை அவ்வளவான இக்கட்டான சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார். தாவீது அரசருடைய அரசும் சரி, அவருடைய குடும்ப சூழ்நிலையும் சரி, மிகவும் மோசமான நிலையில் இவர் இந்த பாடலை பாடியதாக விவிலிய ஆசிரியர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த பாடலுடைய உள் நோக்கமே, நம்முடைய வாழ்க்கையில் வருத்தங்களும் கலக்கங்களும் நம்மை வாட்டுகிற பொழுது, ஆண்டவரே கதி, அவரே எனக்கு வெளிச்சம், அவரிடத்திலே நான் சரணாகதி அடைவேன், அப்பொழுது நான் அவருடைய பிள்ளையாக உதவியை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்துவேன் என்பதை மீண்டும் மீண்டும் எண்பித்து காட்டுகிறது இந்த திருப்பாடல். இதனுடைய மிக உன்னத வசனமாக நாம் காண்பது வசனம் 15: பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக, ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக, படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடி கொள்ளாதிருப்பதாக என்கின்ற இந்த குறிப்பிட்ட வசனம் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களும் வருத்தங்களும் சோதனைகளும் நம்மை கீழ் தள்ளுகிறது என்பதை எடுத்து காட்டும் விதமாக இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அல்லது நம் உறவுகளிடத்திலே, நம் குடும்பத்திலே பிரச்சனைகளும் வருத்தங்களும் நம்மை இக்கட்டான கருஞ்சிவப்பு நிறமாக நம்மை மாற்றினாலும், இறைவனுடைய இரக்கம் நம்மிடத்திலே நிச்சயம் இருக்க வேண்டும், அல்லது அதற்காக நாம் மன்றாட வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் வழியாக தாவீது அரசர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அரசன் தாவீது அரசனாக இருந்தாலும் கூட அவர் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் சகஜம்தான். அதனால்தான் அவர் மீண்டும் மீண்டும் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை நோக்கி தன் கண்களை பதிய வைத்து கொண்டே இருந்தார். அதனால் இறைவனுடைய இரக்கம் அவரிடத்திலே நிரம்பியிருந்தது. அதனால்தான் எப்பொழுதெல்லாம் வீழ்ந்தாரோ அப்பொழுதெல்லாம் மீண்டும் எழுந்து வர இறைவனுடைய ஒளி அவருக்கு கொடுக்கப்பட்டது. புதுக்காலத்தினுடைய 12வது வாரத்திலே பயணிக்கிற நாம் இயேசுவினுடைய பாடுகளையும் அவருடைய இறப்பையும் அவருடைய உயிர்ப்பையும் நம்முடைய வாழ்க்கை அனுபவங்களாக பெற்றுக்கொண்டு ஒளியின் மக்களாக வாழ கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் எப்பொழுதெல்லாம் விழுகிறோமோ, இறைவனுடைய ஒளிக்காக அவருடைய ஒளியிலே பயணிக்க நாம் தொடர்ந்து இறைவனிடம் வருவோம். இறைவன் இரு கரம் விரித்து நம்மை ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறார். இறைவனுடைய அளப்பரிய அந்த அன்பு
இரக்கம் நம்மை மென்மேலும் வழிநடத்த காத்திருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்முடைய தந்தை. சூழ்நிலைகள் மோசமான நேரத்தில் கூட அவர் நம்மை அதிலிருந்து மீட்க காத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது அவரோடு இணைந்து போவதுதான். முயற்சிப்போம், இறைவன் நம்மை வழிநடத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இதோ எங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களும் வருத்தங்களும் நசுக்குகிற பொழுது உம்முடைய இரக்கம் எங்களை வழிநடத்தும் என நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய இரக்கத்தால் நாங்கள் வழிநடத்தப்படுகிறோம் என நாங்கள் நம்புகிறோம். நீரே எங்களை வழிநடத்தி எல்லா சூழ்நிலையிலிருந்தும் காப்பீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன்.